ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழினி ட்ரெண்ட்ஸ். எல்லோரும் சேஃபாகவும் ஹெல்த்தியாகவும் இருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாழினி ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ சக்கரவள்ளி கிழங்கு பற்றி தான். இன்னொன்று சக்கரவள்ளி கிழங்கை வச்சு நாங்கள் ஒரு டிஷ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ. சக்கரவள்ளி கிழங்கோட பெனிஃபிட்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக வேர்ல்டில் இருக்கிற 7 முக்கியமான உணவுப் பொருளில் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் ஒன்று. அது நமக்கு தான் தெரியல. நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, நம்ம அதை ரொம்ப அலட்சியப்படுத்துகிறோம். ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு சக்கரவள்ளி கிழங்கு. அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு அல்சர் வராமல் பாதுகாக்குது. இன்னொன்று டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கு நல்லது. இன்னும் எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில். நீங்கள் வேணால் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற சக்கரவள்ளி கிழங்கை நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம சாப்பிடணும். அடிக்கடி எடுத்துக்கலைனாலும் ஏதோ மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸாவது சேர்த்துக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக வளருவாங்க. வாங்க, நாங்கள் அந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சு என்ன டிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு 4-5 கிழங்கு மட்டும் எடுத்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். அதில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 கிழங்கு மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதை தோல் உரித்து எடுத்துக்கிட்டேன். குட்டியாக முக்கு கொடுத்தோம். அவளுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஸ்வீட்டாக இருந்ததுனால சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பசங்க சாப்பிடுங்க, கொடுங்க வச்சு. தோல் உரித்த அந்த 2 கிழங்கை மட்டும் எடுத்து நல்லா இதே மாதிரி மசிச்சு 1-2 மசிச்சு வச்சுக்கோங்க. நல்லா கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஏன்னா அது நாராக வரும், அதை அப்படியே தான் சாப்பிட்ணும். நான் ஒரு பழுத்த தக்காளி, நல்ல நாட்டு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் 2த்தையும் பொடுசாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். இப்போது வானிலையை அடுப்பில் வச்சு நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் நான் முதல்ல அதில் போட்டுக்கிட்டேன். அதில் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக உளுந்து. கடுகு ஜீரகம்லாம் பொரிஞ்சதும் உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடும். அதை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் பொரிஞ்சதும் நல்லா நம்ம அங்கே நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா ஓரளவு வதங்கினதும் அந்த டைமில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது அந்த நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதும் இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் 2 பேர் அப்படின்றதுனால 1 தக்காளி 1 வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஒரு 4 தோசைக்கு வர்ற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய்த்தூளை சேர்த்துக்கிறேன். இது நான் குழம்புக்காக வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாய்த்தூள். ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிட்டு இப்போ கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிச்சிடக்கூடாது உங்களுக்கு மசாலாலாம். கரம் மசாலா டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது மசாலாலாம், அதனால் தண்ணி ஊற்றி ஓரளவு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஒரு 2 மினிட்ஸில். இப்போது நம்ம மசிச்சு வச்சுருந்த அந்த கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் அந்த கிழங்கோடு போய் மிக்ஸ் ஆகி அந்த ஸ்வீட்டுக்கும் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோட ஸ்வீட் டேஸ்ட்டுக்கும் இந்த கார டேஸ்ட்டும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். அந்த கிழங்குல அந்த மசாலாலாம் உள்ளே போய் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா இதை மாதிரி நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். நீங்கள் இப்போது தோசை ஊற்றிக்கலாம். அடுப்பில் கல்லை வச்சுட்டு தேய்ச்சி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் மொத்தமாகவே தோசையை ஊற்றுங்க. மாவு நிறைய போட்டு கொஞ்சம் மொத்தமாகவே தோசை ஊற்றுங்க. நீங்கள் நெய் ஊற்றிக்கிறவங்க நெய் ஊற்றிக்கலாம். நான் நெய் யூஸ் பண்ணல, ஏன்னா நைட் டைமில் டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது சரியாக நெய். அதனால் இப்போ மாவாக இருக்கும்போதே நீங்கள் அந்த மசாலாவை எடுத்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா தோசை ஆனதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இறங்காது. அது மாவு ஊற்றுனதுமே
அதை போட்டால் தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் நல்லா. உள்ளெல்லாம் இறங்கும். அப்போ தான் தோசையோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மசால் தோசை டேஸ்ட்டில் கிடைக்கும். அதனால் அது பண்ணிக்கோங்க. நம்ம தோசையை வந்து பெரட்டி போட்டு வேக வைக்க போகிறதில்ல. ஸோ என்ன பண்ணுங்கள், மேலே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போது அதை மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டு 2 பக்கமும் மாற்றி மாற்றி பெரட்டி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சிட்டு எடுத்துடலாம். இந்த டைமில் நெய் சேர்த்துக்கணுன்னாலும் நெய் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துக்கலை. அவ்வளோதான், வெந்திருக்கும். எடுத்து வச்சுருங்க பிளேட்டில். இப்போ பாருங்கள், இது அப்படியே மசால் தோசை மாதிரியே இருக்கும். நல்லா எல்லாமே ஜூஸியெல்லாம் உள்ளே இறங்கியிருக்கு பார்த்தீங்களா? நல்லா மசால் தோசை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், செம்ம சூடாக இருந்துச்சு. சூடாக சாப்பிட்றாதீங்க. உள்ளெல்லாம் அந்த மசாலா இருக்கிறனால ரொம்ப சூடாகவே தான் இருந்தது. அவ்வளோ சீக்கிரம் ஆறலை. பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் கொடுங்க. அசல் மசால் தோசை டேஸ்ட்லேயே இருந்துச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.